எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிச்சனுக்காக யூஸ்ஃபுல்லான ஒரு 7 டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னெல்லாம்னா, நம்ம கிச்சனை சம்டைம்ஸ் டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் சமையலுக்குள்ள டிப்ஸ் கொஞ்சம், அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால சேனலை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப், நான் கிச்சனுக்காக என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாருமே சின்ன வெங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். வெங்காயத்தை ஈஸியாக எப்படி உரிக்கலான்றதை தான் சொல்ல போகிறேன். நம்மளுக்கு தேவையான வெங்காயத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வெங்காயம் மூங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். வெங்காயம் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். எவ்வளோ வெங்காயம்னாலும் உரிச்சுக்கலாம். அதே மாதிரி உரிச்சதுக்கப்புறம் தொலியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை அப்படியே நம்ம கார்டனில் உள்ள ரோஸ் செடிங்களுக்கு ஊற்றுனா அதுவும் நல்லா உரமாயிடும். செகண்ட் டிப் என்னன்னா, நம்ம கத்திரிக்காய் வெட்டும் போது அந்த கத்திரிக்காய் கருப்பாயிரும். அதாவது சும்மாவே நம்ம குழம்புக்கெல்லாம் வெட்டி வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 கத்திரிக்காய் வெட்டும் போது அடுத்த கத்திரிக்காய் கருப்பாயிரும். அந்த கத்திரிக்காயோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா, நீங்கள் வெட்டி வச்ச கத்திரிக்காவை எப்போவுமே ஓப்பன் ஏரில் வைக்காதீங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அதோட கலர் மாறவே மாறாது, ஒயிட்டாகவே இருக்கும். தண்ணி இல்லை, மோர் நிறையா இருந்ததுனாலும் கத்திரிக்காவை மோர்லேயும் வெட்டி போடலாம். அதுக்கடுத்து கிச்சனுக்குள்ளே 3வது டிப் என்னன்னா, மிச்சமான பாலை வச்சு மில்க் ஷேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லப்போம். அதுக்காக நான் 1 டம்ளர் பால், அப்புறம் கொக்கோ பவுடர், கண்டென்ஸ்டு மில்க், உங்களுக்கு தேவைன்னா சாக்லேட் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டரில் 1 டம்ளர் பாலையும் ஊற்றிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் ஃபில்டர் காஃபி டிகாஷனையும் ஊற்றுறோம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஃபில்டர் காஃபி டிகாஷன் இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் நல்லா ஃபைனாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பால், கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்து ஒரு ரிச் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம வச்சுருக்கணும்ல சாக்லேட் சிரப், அதை சும்மா ஊற்றி ஒரு குட்டி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற காஃபியை அதில் ஊற்றும் போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சுக்காக நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சாக்லேட் சிரப்பும் போட்டு குடிக்கலாம். இது சம்மருக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்து 4வது சூப்பர் டிப், கிளீனிங் டிப் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வச்சிருக்கிற ஆயில் கேன், அதாவது எவர் சில்வரில் எண்ணெய் ஜாடியெலாம் வச்சுருப்போம்ல, இன்னும் அந்த ஜாடியில் எப்போவுமே இருக்கிறதுனால சீக்கிரமே பிசு பிசுப்பாயிடும், அழுக்காகவும் ஆகிடும். அந்த ஜாடியை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ள மெத்தட் எப்படின்னா, ஜஸ்ட் அந்த லிக்விட் சோப்பு இருக்குல்ல, அந்த லிக்விட் சோப்பை அந்த எண்ணெய் ஜாடியில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நார் வச்சு தேய்ச்சி கழுவுனா அந்த எண்ணெய் ஜாடி க்ளீன் ஆகிடும். எந்த ஒரு பிசுபிசுப்பும் இல்லை. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்த மெத்தட் என்னன்னா, அதே மாதிரி லிக்விட் சோப் ஊற்றுனதுக்கப்புறம் டேப் வாட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஹாட் பாயிலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜாடியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஜாடியை ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம நார் வச்சு தேய்ச்சா ஜாடியில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிட்டு ரொம்ப க்ளீனாகவே ஆகிடுது. பாயிலிங் வாட்டர் மெத்தட் தான் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்து 5th டிப் என்னன்னா, ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு, நோட் புக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. நோட் புக்ஸ் எல்லாம் ரேப் பண்ணணும். அந்த ரேப் பண்ணும்போது ரேப்பிங் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கவர் பண்ணலான்றது தான் சொல்ல போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம நோட்டுக்கு தேவையான ரேப்பிங் பேப்பரை எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எட்ஜஸ் 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள பேப்பரை அந்த புக்கோட அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிச்ச பேப்பரை கிராஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த புக்கோட அப்படியே சேர்த்து மடிச்சு விட்டுறணும். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்னன்னா, பழைய நியூஸ் பேப்பர் வச்சுமே நம்ம நோட் புக்ஸ்க்கு கவர் போடலாம். நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிங்கன்னா மெயினாக நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரே எடுத்துக்கோங்க. நம்ம எந்த நோட்டுக்கு கவர் பண்ண போகிறோமோ அந்த நோட்டுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் உள்ள ஃபோல்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு கட்டிங்குமே கிடையாது. அப்படியே அந்த பேப்பரை நோட்டில் உள்ள மெயின் பேஜஸை லைட்டாக தூக்கிட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான். வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தட். சீக்கிரமும் கவர் கிளியவே கிடையாது. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து நம்ம கிச்சன் சைட் போகலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள டிப் நம்பர் 6 நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி ஃபில்டர் காஃபி போடுவோம். அந்த ஃபில்டர் காஃபியில் ஒரு சில அவசர நேரத்துக்கு ஃபில்டர் போடும்போது டிகாஷன் சட்டுன்னு இறங்கவே இறங்காது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபில்டரில் 1/4 ஸ்பூன் ஜீனி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு பாருங்கள், ஃபில்ட்ரு சட்டுன்னு இறங்கி. ஃபில்டருக்கு தண்ணி ஊற்றும் போதுமே நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். அதுவும் அந்த ரிங் வரைக்கும் மட்டும் தான் ஊற்றணும். அப்புறம் அடுத்த டிப் என்னன்னா, சரி நம்ம இப்போ காஃபி குடிக்க போகிறோம், சைடில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் மிக்ஸும் எடுத்து செய்ய போகிறேன். எப்போவுமே பாப்கார்ன் செய்யும்போது ஃப்ளேம் ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி குக்கர் மூடியில் உள்ள அந்த ரப்பர் கேஸ்கெட் இருக்கும்ல, அதையும் எடுத்து வச்சிடணும்.
காரணத்தை கொண்டும் பாப்கார்ன் பாப் ஆகும்போது ஃப்ளேமை குறைக்காதீங்க. அப்போ பாப்கார்னில் வந்து கிறிஸ்பினஸ் இருக்காது. நம்ம செஞ்ச பாப்கார்ன் ஓகே தானான்றதை நம்ம உடச்சி பார்த்து அதோட கிறிஸ்பினஸை செக் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கிச்சனுக்குள்ளே க்ளீனிங் டிப் நம்பர் 7. ஏன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் வாங்கும்போது கூடவே அந்த பேக்கும் கொடுப்பாங்க அல்லது கவரும் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட பேக் ஏகப்பட்ட கவர்களாக நம்ம வீட்டில் நிறையாவே இருக்கும். அதை எல்லாமே எப்படி குப்பையாக போடாமல் ஒரு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்றது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற கவர்ஸ் அப்படி இல்லைன்னா பேக்ஸ் எல்லாமே வந்து சைஸ் வாரியாக பிரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பேக்ஸ் எல்லாம் தனியாக, மீடியம் சைஸ் பேக்கு, ஸ்மால் சைஸ் பேக்குன்னு தனியாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு நம்ம ரோல் பண்ணிட்டு வரப்போகிறோம். எல்லா பேப்பர்ஸையும் அப்படி ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், நான் வந்து குப்பை கவர்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த பாக்ஸு, அதெல்லாம் வந்து காலியானதுக்கப்புறம் அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸில் சென்டராக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து உள்ளே வச்ச பேப்பரை ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா சூப்பராக நம்ம தேவையான நேரத்துக்கு அந்த கவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சன் கவரால் குப்பையாகாது. உங்களுக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.